என்ன தமன்னா, ஆளு பார்க்கவே படு பயங்கரமா இருக்காரு. இதுல வில்லன் மாதிரி சிரிச்சு இப்படி பயமுறுத்துறாரு. சித்தப்பா, நம்ம வந்திருக்கிறது மந்திரவாதி கிட்ட. கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருங்க. நீங்க பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்க. நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, சர்வயட்சினி ஆகஸ்தனி சௌம் ஸ்ரீம் ஓம் மோகினி யட்சினி யஷி குலநாயகி மம சப மம ஸ்வம குரு குரு மோகினி யாச்சினி யஷி குலநாயகி. பாங்குடனே காத்திடவே தெய்வத்தை நாடிடணும். வடக்கு திசையில நீங்கெல்லாம் போனீங்கன்னா அங்க பிடிமன் சித்தர்னு ஒரு சித்தர். அவரு அந்த பரமேஸ்வரனோட மறு உருவமா அங்க இருக்காரு. அவரோட காலடிய புடிச்சுக்கிட்டா உங்க காலை சுத்துற சாபம் அது தானா காணா போகும். என்ன இது? இந்த ஆளு நடந்த எல்லா விஷயத்தையும் டிவில படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு. அவங்க எல்லாம் அழியணுங்கிறது தான் இச்சாதோரியோட சாபம். அதை தடுக்க அந்த சித்தார்த் ராணி 2 பேருமே இந்த குடும்பத்தை கூட்டிக்கிட்டு பிடிமன் சித்தரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அவர் அவங்க அப்படி பார்த்துட்டாங்கன்னா இவங்களை காப்பாத்துறதுக்கான வழியை அந்த ராணி கண்டுபிடிச்சிருவா. அதுக்கு நம்ம விடவே கூடாது. இச்சாதாரியோட சாபத்தை முறிக்கிறது அவ்வளவு சுலபம்னு நீங்க நினைச்சீங்களா? இச்சாதாரிங்கிறது நாகங்களுக்கு தலைவி மாதிரி. அதுக்கு சாதாரண பாம்புக்கு இருக்கிற சக்தியும் இருக்கும், என்ன மாதிரி மந்திரவாதிக்கு இருக்கிற சக்தியும் இருக்கும். ஏன் அந்த அசுரர்களோட சக்தியும் அதுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இச்சாதாரியோட சாபத்தை முறியடிக்க இவங்க போறாங்களா? அது நடக்கவே நடக்காத காரியம். அது தெரிஞ்சும் உங்களோட திருப்திக்காக அவங்கள தடுக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு காரியத்தை செய்யறேன். ஐம் க்ளீம் சிவ சிவ மோகினி நச நச மசி மசி ஸ்வாஹா. ஏய் சித்திரக்குள்ளா, அந்த சித்தார்த் சித்தர் கோவிலுக்கு போறா. அவர் அங்க போக விடாம தடுத்துரு. மாமா, என்ன சாமியார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு? நம்ம 4 பேர் தானே இருக்கோம். பயமா இருக்கு மாமா. நானும் உன் கூட தானே நிக்கிறேன். எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? தமன்னா, இங்க நம்ம 4 பேரை தவிர ஏதோ ஒரு பேயும் இருக்கு போல இருக்கு. அது யாருன்னு இவர்கிட்ட கேளு தமன்னா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி தொட நடுங்கிறவங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். அடுத்த தடவைலாம் என் கூட வந்துடாதீங்க. என்ன தமனா, என்ன ஆச்சு? என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? இல்ல, நீங்க பாட்டுக்கு யாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவா? நான் இங்க ஒரு சித்திரக்குள்ளனை உருவாக்கி இருக்கேன். அதுகிட்டதான் சித்தார்த்த போக விடாம தடுக்க சொல்லிருக்கேன். அந்த சித்திரக்குள்ள நான் சொல்ற ஆளுங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா, மிச்ச யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டான். அந்த சித்திரக்குள்ளனை எங்க 3 பேருக்கும் காட்டுங்களேன் ப்ளீஸ். சரி சரி, காட்டுறேன். அங்க பாரு மனோ, அங்க பாரு.
ஏன் தமன்னா, இவனே இத்தினோடு தான் இருக்கான். இவன் போய் சித்தார்த்த கதையை முடிக்க போறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தம்பி, விளையாட்டுக்கு கூட நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. சித்திரக்குள்ளனுக்கு கோபம் வந்துச்சு, உங்க யாராலையும் தாங்கவே முடியாது. ஐயா வேண்டாம் ஐயா. 2 பேரும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு பயந்து சும்மா இருக்க மாட்டியாடா? இல்லன்னா இப்படி ஏடா கூடமா பேசுறீங்க. அமைதியா தான் இருங்களேன். சாரி தமன்னா, சாரி, விடு. போ, நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. போ. உத்தரவு குருஜி. ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு இங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? தமனா, உனக்கு அந்த கவலை வேண்டவே வேண்டாம். அங்க நடக்கிறது எல்லாம் நீங்க எல்லாரும் இங்க இருந்தே பார்க்கலாம். ஓம் க்ளீம் ஸ்ரீம் கம் கம் பௌம். அக்கா 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 தண்ணி கிடைக்குங்களா? இல்ல தம்பி, என்கிட்ட பதனி தான் இருக்கு. பக்கத்தூர்ல விக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இந்த பாட்டில்ல பதனி குடுக்குறீங்களா? எனக்கு இந்த பாட்டில் கணக்கெல்லாம் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் நாங்க காட்டுக்குள்ள பயன்படுத்துறதே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, எங்ககிட்ட வேற எந்த பாத்திரமும் இல்ல. இதுல நீங்க ஊத்தி கொடுங்க, நாங்க குடிச்சிட்டு காலி பாட்டில காருக்குள்ளே வச்சுக்கிறோம். காட்டுக்குள்ள எங்கேயும் போட மாட்டோம். சரிங்க தம்பி. அக்கா, உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள பிடிமன் சித்தரோட குடில் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? இங்கிருந்து தெற்கால 2 பர்லாங்க தூரம் போனீங்கன்னா அந்த சித்தரோட குடில் வரும். என்னாச்சு தம்பி? எங்க தாத்தாக்கு உடம்பு முடியல, அதான் கேட்டேன். அங்க போங்க, சித்தர் கைப்பட்டாலே குணமாயிடும். இந்தாங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க தம்பி. அப்பா என்னங்க, ஐயோ கடவுளே, இவர் இந்த நிலைமையில பார்க்க முடியலையே. என் உசுறு கூட எடுத்துக்கோ, அவரை எப்படியாவது காப்பாத்து ஆண்டவா. பாட்டி அழுவாதீங்க பாட்டி, தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது. சித்தார்த் இப்ப வந்துருவான்பா, கொஞ்ச நேரம்ப்பா. அம்மா சித்தார்த் டாடிகார வந்துட்டான் பாருங்க. வந்துட்டான். தண்ணி எடுத்துன்னு வரான். யோ, என்னயா இது? தண்ணி இம்மா கலங்கலா இருக்குது. இது தண்ணியில ராணி, பதனி. காட்டுக்குள்ள ஒருத்தவங்க வித்துட்டு போனாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. பாத்து பாத்து. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அப்பா என்னடா பண்ற இவ? தண்ணி குடு. தண்ணி இல்லையா? என்னது இது? என்னது? இருங்க தாத்தா. ஆ, தாத்தா காட்டுங்க. என்னம்மா பண்ற? நீ ஓடுனா. ஏய் ஏய்,
ஆமா, நான் வாங்கிட்டு வந்த பதனியை தட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ இலைய கசக்கி சாறு கொடுத்துட்டு இருக்க. நான் கொண்டு வந்த இலைங்க பேரு தாகம் வரட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு உள்ளார சித்தருங்க அன்னும் ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி காட்டு உள்ளார இருக்கிற சில மூலிகைங்க தான். அதெல்லாம் சரி, எப்பவுமே நீ பண்றதுதான் கரெக்ட்ங்கிற மாதிரி எதுக்காக நான் கொண்டு வந்த பதனியை தட்டி விட்ட? முதல்ல நீ அதை சொல்லு. முதல்ல அங்க பாரியா. நீ வாங்கிக்கணும் வந்தது ஒரிஜினல் பதனின்னா இந்நேரம் அத்தை சுத்தி ஆயிரக்கணக்குல எறும்பு வந்து மொச்சிருக்கணும். நாம அந்த சித்தர் குடிலுக்கு போறத தடுக்கிற மாதிரி பல விஷயங்க நடக்கும்னு அந்த குறி சொன்ன பொண்ணு சொல்லிச்சு. தாயி, நீ போற வழியெல்லாம் தடைக்கற்கள் நிறைய வரலாம். நீ பிடிமன் சித்தரை போய் பாக்குற வரைக்கும் நீ உன் கண்ணையும் நம்பாத, ஏன் உன் நிழல கூட நம்பாத. உன் கண்ணுதிரல என்ன நடந்தாலும் சரி, அதற்கு எதிர்வினையாதான் நீ செய்யணும். உன்னை அலைக்கழிக்கவும் உன்னை திசை திருப்பவும் உன்னை சுத்தி நிறைய முயற்சிகள் நடக்கும். ஆனா யார் என்ன சொன்னாலும் நீ அதற்கு எதிராக தான் செய்யணும். உன் குடும்பத்தை காப்பாத்துற முயற்சியில அதுக்கு எடுக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். உனக்கு அந்த தொம்மதி பெத்தம்மாவோட அருள்வாக்கு இருக்கு. நீ அதுபடி நடந்துக்கோ. உன் மனசுக்குள்ளார அந்த தொம்மதி பெத்தம்மா உனக்கு வழிகாட்டுவா. நல்லதோ கெட்டதோ அதை தாங்கிக்கிற சக்தி உன் மனசுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால உன் மனசு சொல்றத மட்டும் செய். ரொம்ப நன்றிங்கம்மா. அப்போ அந்த பதனி வித்தவங்க தெற்கு திசையில போகணும்னு சொன்னாங்களே, அப்போ கண்டிப்பா அதுக்கு எதிர் திசையில தான் நாம போகணும். சீக்கிரம் வாயா. சரி, ஏறு. யோ, சீக்கிரம் வண்டி அடியா. நான் சொல்லல, அந்த ராணி லேசுப்பட்டவ கிடையாது. யமகாதிகை. எப்படியாவது அவன் நினைச்சத சாதிக்க பாப்பா. அவளை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்தவே முடியாது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல தான் சனி, ஓடி போனவனுக்கு 9ல தான் குரு. தமனா, இந்த பழமொழிக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? இவ அமெரிக்கால படிச்சவ, இவகிட்ட போய் இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டா இவளுக்கு எப்படி தெரியும்? மாமா, இப்ப புரியுது அவ ஏன் உன்னை விட புத்திசாலியா இருக்கான்னு. என்ன சொல்றீங்க நீங்க? அவ படிக்காத தற்குறி, குப்பத்துக்காரி. அவளோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறீங்களா? கோவப்படாத தமனா, நான் உண்மையதான் சொன்னேன். நான் சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனினா ஒரே இடத்துல இருந்துகிட்டு எந்த முயற்சியும் செய்யாம இருந்துகிட்டு அவன் முன்னேறவே மாட்டான். சனி என்ன செய்வா? கெடுதல் பலனை கொடுப்பா. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொன்னல, குரு நல்லது மட்டும்தான் செய்வார்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே ஒருத்தன் துணிச்சலோட புதிய முயற்சிகளை தேடி தேடி போறவனுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அவன் அதிர்ஷ்டசாலியானவன். அவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். இதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? நம்ம தமிழ் முன்னோர்கள்லாம் எதையும் போற போக்குல சும்மா சொல்லிட்டு போல, எல்லாத்துக்கும் அவங்க ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆமா தம்பி, அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே அந்த இச்சாதாரியோட சாபம் ஒருத்தர் மேல விழுந்துச்சுன்னா அவங்க 7 கடல் 7 மலை தாண்டி அவங்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் பாதாளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் அவங்க உயிரை எடுக்காம விடவே விடாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். நீங்க நடக்கிறத மட்டும் இப்ப வேடிக்கை பாருங்க. என்னால முடியல, உடம்பு என்னமோ பண்ணுது, கையெல்லாம் வலிக்குது. ஏங்க என்னங்க என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நம்ம கூட ராணி, சித்தார்த், வளர் எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. அப்பா, தாத்தா நீங்க பயப்படாதீங்க தாத்தா. சித்தரோட இடத்துக்கு வந்தாச்சு தாத்தா. தாத்தா நம்ம இப்ப சித்தரை பார்த்துட்டா எல்லாமே சரியாயிடும் தாத்தா.
சாமி. சாமி எப்படியாவது எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. சாமி. அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. அம்மா. ஐயா வாமா. மெதுவா இருங்க. ஐயோ பார்த்து வாங்க. முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. சரியாயிடுமா? பாட்டி வாங்க. என்னடா என்ன சித்தர் சாமி, நீங்க எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துனே இருக்கிறீங்க? தம்பி, இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. சரிங்க சாமி. போங்க. பார்த்து வாங்க ஐயா. சாதாரண பாம்பு 100 வருஷம் 200 வருஷம்லாம் தவ செஞ்சு அதோட பலனாதான் இச்சாதாரி நாகமா மாறும். எப்ப இச்சாதாரி நாகமா மாறுதோ அப்பவே இந்த 7 லோகத்துல இருக்கிற அசுரர்களும் அதுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அதனாலதான் அது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அத நினைச்ச உருவத்தை எடுக்க முடியுது. இந்த பூமிக்கு கீழே ஒரு பாதாள உலகம் இருக்கு. அது 7 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால லோகத்துல அசுரன் நமுச்சியாலும், சுதள லோகத்துல அசுர மகாஜாமனாலும், விழாத லோகத்துல அசுர பிரகலாதனாலும், கஸ்பத்து லோகத்துல அசுர கால நேமியாலும், மகாதல லோகத்துல அசுர விரோசனாலும், ஸ்ரீதல லோகத்துல அசுர கேசரியாலும், கடைசியா அதுக்கும் கீழே இருக்கிற இந்த 6 லோகத்துக்கும் தலைமை லோகமா இருக்கிற பாதாள லோகத்தை அசுர பலியாலும் இப்ப வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க பிடாரனை வர வச்சு ராஜமகுடிய ஊதி அந்த இச்சாதாரிய அடக்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த இச்சாதாரிக்கு அந்த 7 லோகத்துல இருக்கிற அசுரர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது எந்த இடத்துல அடப்பட்டு கிடந்தாலும் அத மனசுல யார் அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோ, அதோட மரண சாசனத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட கனவுலையும் போய் தன் நிலைய மறக்க செஞ்சிடும். இப்ப இந்த 3 பேரும் தன் நிலையில இல்ல. சித்தர் சாமி, நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கையை நீட்டுங்க.
உன்னுடைய வயிற்றுக்குள்ள சிகண்டியா பிறக்க போற கருகு இருக்கிறதுனால இச்சாதாரியால உன்னை எதுவும் பண்ண முடியலமா.